எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோய்டால். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிஸி டே விலாக் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேற்று நைட்டு வந்து மருதாணி வச்சுருந்தேன். அதை காலையில் பார்க்குறதே ஒரு தனி ஆனந்தம் தான், நல்லா இருந்தது. ஒரு கையில் வச்சு இந்த கைக்கெல்லாம் வச்சாச்சு. இப்போ இந்த கைக்கு வைக்கலாம் அப்படின்னா ஆளே இல்லை, அவசரப்பட்டுட்டேனோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா அந்த கைக்கும் வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா தான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி அதோட ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து எம்டி சால்னா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு இந்த தேங்காய், சீரகம், முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. மெட்ராஸ் சமையல் தான் பார்த்து ரெஃபர் பண்ணேன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பர் அல்டிமேட்டாக இருந்தது. பரோட்டா வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா உப்பி இருந்தது. எண்ணெயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தட்டி எடுத்துட்டேன். அருமையாக வந்திருந்தது, நல்லாவும் வெந்திருந்தது. நல்லா இந்த மாதிரி மாவை பரட்டி வச்சுட்டு இது வந்து கையில் எடுத்து லைட்டாக அப்படியே நம்ம அழுத்தணும். அப்படி அழுத்தியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்காத மாதிரி இருந்தால் அந்த சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அந்த ரோலர் அதை வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா பெருசாக பிசைஞ்சதுனால பெருசாகவே போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டுமே. இதுக்கு கொஞ்சம் ஆனால் எப்பயாவது ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், ஏன்னா எண்ணெய் நிறைய சேர்க்கறதுனால. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலி அன்றைக்கி லீவ் டேன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே ஷூட் பண்ணேன்னு நினைக்கிறேன் இதை. ஸோ அதனால் எனக்கு செய்யறதுக்கு அதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. டைமிங் எல்லாம் லேட்டாக இருந்துச்சு, லேட்டாக சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இது பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பரோட்டா மாஸ்டர்ஸ் எல்லாம் தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுட்ட இதெல்லாம் எடுத்து கையில் வச்சு 2 இது அது சின்னதாக பண்ணால் எனக்கு என்னமோ முன்னே நான் பண்ணும்போது சின்னதாக பண்ணியிருக்கேன், அதில் பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு வரலையோன்னு தோணுச்சு. பட் நம்ம பிச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்க அப்படின்னா நல்ல லேயர்ஸாக வந்திருந்தது. ரொம்ப சூடு, என்னால் பொறுக்க முடியல, கை அவ்வளோ சூடாக ஆரம்பிச்சிருச்சு. பட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ பிஸி அப்படின்னா லீவு தான் ஆக்சுவலி, ரெஸ்ட் எடுக்கலாங்கிற பிளானில் இருந்தேன். பட் ஓவர் ஆக்கியபைட் ஆகிடுச்சு அன்றைக்கி. எனக்கு ரெஸ்ட்டே எடுக்க முடியல. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப கொடுமடா சாமி அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒர்க் போகும்போது ஒர்க் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் வீட்லேயே இருக்கிறோம் அப்படின்னா நிறைய வேலை இருக்குது. மேபி ரொம்ப வருஷம் கழிச்சு இருக்கிறதுனால ஒன்றா இழுத்து போட்டு செய்கிறதுனாலையான்னு எனக்கு தெரியல. பட் கம்ப்ளீட்லி பிஸியாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது போட்டுட்டு சால்னாவும் பரோட்டாவும் வச்சாச்சு. சும்மா ப்ரெசன்டேஷனுக்காக இப்படி ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டேன். நான் சாப்பிட்றப்போ அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அழகாக இருந்தது, லேயர்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக. ஸோ மேபி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மைதா நல்லதில்லை தான், பட் எப்போயாவது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் கழுவிட்டு நல்லா நீட்டாக காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ தோசை மாவு தீந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்காகவும் போட்டுட்டேன். இது வந்து அல்ட்ரா வெட் கிரைண்டர், ரொம்ப நல்லா சீக்கிரமாக அரைச்சி கொடுத்துருது எனக்கு பர்ஃபெக்டாக. ஸோ அதில் காலையில் இதை அரைக்கிறது இந்த வேலை இருந்தது. அரிசி மாவு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் உளுந்து அதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பால் ஆடை எடுத்து வச்சு நான் வெண்ணெய் செய்வேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுவும் அந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறையவும் பாருங்கள், வெண்ணெய் எடுத்துட்டேன். நல்லா நிறைஞ்சு அப்படியே வந்திருந்தது அழகாக. வீட்டிலே எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா. வேணும்னா நெய்யாக உருக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ்னால அடிக்கடி புலாவ் செய்வேன், அதுக்கு வந்து பட்டர் தான் தேவைப்படும். ஸோ இதையும் நான் வச்சுக்குவேன் அது யூஸ் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் எடுத்து வச்சது தான். பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஒரு சேனலுக்கு ஆக்சுவலி நான் கிராமர் சேனல் வச்சுருக்கேன், ஒன்று இங்கிலீஷில் ஒன்று தமிழில். அதுக்கு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ட்ரைபாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போர்டெல்லாம் எடுத்துகிட்டு. பட் ஆக்சுவலி அட் லாஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டியூப் லைட்டோட கிளார் வந்து அப்படியே போர்டோட சென்டரில் இருக்கிறதுனால கண்டென்ட் எதுவுமே தெரியல. அதுக்கு ஏதாவது வேறு ஐடியா பண்ணி தான் போடணும். ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்ததுன்னு சொல்லிட்டு முறுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க இல்லைனாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் முறுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் முறுக்குக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. பட் என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல, முறுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு என்னன்னாரு, எப்படி இருந்தாலும் முறுக்கு முழுசாக வாயில் போட்டு சாப்பிட போகிறதுல உடச்சி தான் சாப்பிட போகிறோம், இட்ஸ் ஓகே, டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்ட்டார். எனக்கு அதுவே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு சின்ன கெட் ரெடி பண்ணிவிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பள்ளப்பட்டியில் வந்து ஒரு பார்க்கு, ஏரி லேக் சைடும் பார்க்கும் இருக்குது.
அங்கே போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாய் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவன் இவ்வளோ நாள் லீவ் விட்டுட்டு அவனுக்கு அப்படியே முகமே சரியில்லை, ஸ்கூல் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருந்தான். ஐயோ கிளம்பணுமா அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேசி கீசி சாக்லேட் வாங்கி தரேன் அது இதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம் நாங்கள். அவன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், ஏன்னா நான் எப்பயும் கூட போகிறதுனால அவனை ஸ்கூலில் விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க போனதுனால மறந்துடுவேன் ஆக்சுவலி. இதுதான் ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி ஈவினிங் கூப்பிடும்போது பார்க்க என்ன ஒரு ஆனந்தம் முகத்தில் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். பின்னாடி வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் vlogs எல்லாம் தரேன். நன்றி.